இந்த வாரத்தினுடைய பிரசங்க தலைப்பு போராடுங்கள் அப்படிங்கிற தலைப்பு. என்ன பிரசங்கம் சொல்லுங்க? இதை ஆண்டவர் தான் கொடுத்தார், போராடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வசனம் வாசிக்கலாம். யோபுனுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தெளிவு வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு என்ன செய்யப்படுது? யோபு சொல்லுகிறார், மனுஷனுக்கு பூமியில போராடுவதற்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே. ஆனா தீமோத்தேயுல பவுல் சொல்லுகிறாரு, ஒரு ஓட்டம் இருக்குது, அந்த ஒரு போராட்டம் இருக்குது, அது முடிச்ச உடனே ஒரு கிரீடம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம், ஒரு ஓட்டம் வருதுன்னா முடிவில் ஒரு நல்ல காரியம். உலக மனுஷன் ஓடுகிறான் அவனுடைய காரியத்தை அடைவதற்காக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஓட்டத்தை ஓடும்போது நமக்குன்னு ஒரு கிரீடம் இருக்குது. பவுல் சொல்லுகிறார் அதே கொரிந்தியர்ல, அவங்க ஓடுறது ஓடி அழிவுள்ள கிரீடத்தை பெறாங்க, நம்ம ஓடுறோம் அழிவில்லாத கிரீடத்தை பெற போறோம். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி ஓட்டத்தை 100 வார்த்தையை சொல்ற. என்ன சொல்றாங்கன்னா போராட்டம் அப்படி சொல்ல. என்ன சொல்லுங்க? இப்ப நம்ம போராட வேண்டும். எதற்காக போராடணும்? எதுக்காகனா மனுஷனுக்கு போராட்டம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. மனுஷனுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குது? போராட்டம் நியமிக்கப்பட்டு. போராடுதல் அப்படின்னா நம்ம கடந்து போற பாதையில், இப்ப இஸ்ரவேலுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. இஸ்ரவேல் நாடு, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் எங்க வர்றாங்க? கானான் நாட்டுக்கு வர்றாங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமையா இருக்கிறாங்க, கானான் தேசத்துக்கு வர்றாங்க. அப்படி கானான் தேசத்துக்கு வரும்போது அவங்க சந்தித்த எல்லாமே ஒரு போராட்டம் மாதிரி. ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும், அப்புறம் வெளியே ஒரு போராட்டம் இருக்கும், பொதுவான போராட்டம் இருக்கும், பல விதத்தில் அவங்க போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி எங்க வந்து சேர்ந்தாங்க? கானானுக்கு வந்தாங்க. அந்த கானானுக்கு வந்த எண்ணிக்கையில எத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க சொல்லுங்க? 2 பேர் தான். அதனாலதான் ஒரு சகோதரி அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துல, இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா 2% தான் என்ன செய்யறாங்க? ஆயத்தமா இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. 2 பேர், 2%. 100 விசுவாசினா 2 விசுவாசினா எப்படி இருக்கும்? அந்த ஆண்டவருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும், ஊழியக்காரங்களுக்கும் என்னது இருக்கும்? வேதனையா இருக்கும். நம்ம இவ்வளவு நாளா, இப்ப நான் வந்து ஒரு 70-80 பேருக்கு மேல நான் ஞானசனம் என் கையினால ஏசப்பா கொடுக்க வச்சாரு. அப்போ 80 பேர் ஞானசம் கொடுத்து நான் சந்தோஷமா இருக்கிறேன், 80 பேர் கொடுத்துட்டோமேனு. அந்த 80 பேர் பரலோகம் வரலன்னா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். கண்டிப்பா ஒரு சந்தோஷம் என்ன செய்யாது? இருக்காது. நாங்க வந்து ஒரு விசுவாசி ஞானசனம் விடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் அபிஷேகம் பெற்று ஆவியில வளரும் போது அதை விட சந்தோஷம் ஒண்ணு இல்லை. அதை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு சில பிள்ளைங்க தூரத்தில் இருக்கிறாங்க, அங்க சர்ச்சைக்கு போறாங்க, பயன்படுறாங்க. நாங்க பார்த்து என்ன செய்யறோம்? எங்கேயாவது கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா நாங்க என்ன செய்யறோம்? சந்தோஷப்படுறோம். கர்த்தருக்குள்ள இல்லைன்னா தான் நாங்க என்ன செய்யறோம்? வேதனைப்படுறோம். அப்போ இந்த போராட்டம் எதற்காய் கொடுக்கப்படுகிறது? ஒன்று தானாக வரும், இன்னொன்னு ஆண்டவரே கொடுப்பார். தானாக வந்தாலும் ஜெயிக்கணும், ஆண்டவர் கொடுத்தாலும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அலையில சொல்லுமா? நல்ல கரங்களை விட்டு அலையில சொல்லுங்க. அப்போ பூமியில போராடுவதற்கு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்குது. பவுல் சொல்லுகிற நல்ல போராட்டத்தை என்ன செஞ்சுட்டேன்? போராடிட்டேன். இன்னைக்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. ஒவ்வொன்றா வாசிக்கலாம். 2 வித்தியாசம் இருக்கு. போராட்டத்துல நிறைய தலைப்பு இருக்கு. இப்படி ஒரு தலைப்பு ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல ஆதியாகமம் 30வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க. ராகேல் ஒரு வார்த்தை சொல்ற. இது மாம்சத்துல நம்ம பார்த்தோம்னா அது வேற. ராகேல் சொல்கிறா, நான்
மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியை மேற்கொண்டேன். பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல நமக்கு போராட்டம் உண்டு அப்படி சொல்லியிருக்கோம். முதலாவது போராட்டம் எங்க இருக்குது? மாம்சத்தோடு. சொல்லுங்க, என்ன போராட்டம் இருக்குது? மாம்சத்தோடு போராட்டம். இன்னைக்கு இவள் கூட பிறந்த சகோதரி, அந்த சம்பவம் வேறு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை சொல்கிறார். என் சகோதரியோடு நான் போராடி மேற்கொண்டேன். இன்னைக்கு முதல் எதிரி யாரு? பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒருவனுக்கு சத்துரு யாரா? வீட்டார். ஃபர்ஸ்ட் சத்துரு யாரு? வீட்டார். நம்ம வீட்டாரு நமக்கு சத்துருவா இருக்கிறாங்க. அதை நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம்? புருஷன் ஏதாவது சேட்டவன் களைஞ்சு போட முடியுமா? முடியாது. ஜெபம் பண்ணி தான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க, பையன் வீட்டுக்கு வர்றான். எங்க வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வரான். என்னடாண்ணா, என் முன்னாடி என்னை அடிச்சு நல்லா அடிக்கிறா, நீ அனுசரிச்சிருக்கணும்டா. நான் இப்படிதான் இருந்து பார்த்தேன், என்னால இருக்க முடியலம்மா அப்படின்னு பையன் வரான். தலை போட்டிருக்காங்க, இனி வர்ற காலம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆம்பளை என்ன செய்யறான்? கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றான். அம்மா சொல்ற, ஆகாது, நீ என்ன செய், உன் பொண்டாட்டி வீட்டுக்கே போ. இல்ல, அவ என்னை ரொம்ப அடிக்கிறா, என்னை கொடுமைப்படுத்துறா, அப்படின்னு நீ செத்து போ அப்படிங்கிறா. அதெல்லாம் தலை போட்டிருக்காங்க, இனி வர்ற காலம் இப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம். முதல் போராட்டம் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க நமக்கு போராட்டமா இருக்கலாம். அவர்களை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தவறாய் எடுத்துடக்கூடாது, தவறா நினைச்சு செய்யக்கூடாது. இந்த போராட்டம் என்பது, இப்ப நான் விசுவாசியா இருக்கும்போது எனக்கு ஒரு போராட்டம் என்னன்னா, எங்க குடும்பத்தா நீ சர்ச்சுக்கே போகக்கூடாது. என்னமோ நான் கிணத்துல விழுகிற மாதிரி சர்ச்சுக்கே போகக்கூடாது. சர்ச்சைக்கு போயிட்டான்னு அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் சபைக்கு போகக்கூடாதபடி அவ்வளவு தடை. ஆனா நம்முடைய உறவினர்கள், குடும்பங்கள், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கர்த்தருக்குள்ள வளரக்கூடாதபடி இருக்கும். அதை நாம் ஜெயிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். இப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஆமென் அல்லேலூயா. ஆனால் நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டு முதலாவது ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? முதலாவது நம்முடைய மாம்சத்தை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஒருவேளை நமக்குள்ள இருக்கலாம், நான் விரும்புகிறதை நான் செய்யாம போனால் என்னுடைய மாம்சம் முதலாவது எனக்கு எதிரியா இருக்கு, அதை நான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். எனக்கு அது ஒரு போராட்டம். ரெண்டாவது, என் குடும்பத்தில் யாராவது என்ன செய்யலாம், நான் கர்த்தருக்குள்ள வளரக்கூடாதபடி என் குடும்பத்தில் தடையா இருக்கலாம், அதை என்ன செய்யணும்? எல்லாமே ஜெபத்துல தான் ஜெயிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. எதுல ஜெயிக்கணும்? ஜெபத்துல தான் ஜெயிக்கணும். ஜெபத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே வெளியே மாம்சீகத்துல வேற எந்த காரியத்திலும் மனுஷன் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அது நிரந்தரமான ஜெயமா என்ன செய்யாது? இருக்காது. ஜெபத்திலே ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்துல மட்டும்தான் எல்லாம் முடியும். ஒரு நாள் சவால்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆமா, அப்படியே முழங்கல் போட்டாரு, ஜெபம் பண்ண. அப்ப நினைச்சு பார்த்தேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன செஞ்சீங்க? சவால் விட்டீங்க, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாரு? அப்ப நம்முடைய ஆண்டவரை ஜெபத்தினால எதை வேணாலும் ஜெயிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென் அல்லேலூயா. சொல்றா, நாங்க மகா போராட்டமா என்ன செஞ்ச? போராடி என் சகோதரியை மேற்கொள்ளும். சரி, அதனால நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்க வாசிக்க வேண்டாம், அப்படி வச்சுக்கோ, எடுத்து பார்த்துக்கோங்க. மாம்சத்தோடு, அதாவது மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா என்ன செய்யுது? இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யலாம்? விரோதமா இருந்து போராடிக்கிட்டு. இப்ப நான் இருக்க பாருங்க, இங்கிட்டு ஒருத்தன் நல்லவன், இங்கிட்டு ஒருத்தன் கெட்டவன், 2 பேரையும் கையை பிடிச்சி இழுக்கிறான். எப்படி இருக்கும்? சின்ன குழந்தைகள் பிடிச்சி இழுப்பாங்கல்ல, 2 பேரும் இழுத்தா நான் என்ன ஆவேன்? நான் யாருக்கோ ஒரு ஆளுக்கு விட்டு கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? என் உடம்பு பாதிக்காம இருக்கும். நான் கெட்டவனுக்கு விட்டு கொடுத்தாலும் அவன் போய் நீ என்ன செய்வான்? நல்லவனுக்கு விட்டு கொடு. இது மாதிரி ஒரு பக்கம் ஏசப்பா, ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் மாம்சம், 3 சேர்ந்து என்ன செய்யுது? எனக்குள்ளே போராடு. பிசாசு மாம்சத்தை வச்சு என்னோடு போராடுறான். பரிசுத்த தேவன் ஆவியை வச்சு என் கூட என்ன செய்யறாரு? என்னை என் பக்கமான்னு போராடிக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் மாம்சம் ஆவிக்கிறதுமா, ஆவி மாம்சக்கிறதுமா போராடுது. செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி. சோமனலாம், சர்ச்சைக்கு போகலாம், ஆவிக்குள்ள இருக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், வல்லமையினால் நடக்க விடமடக்கு மாம்சம். கர்த்தர் அதெல்லாம் உடைப்பாரு. ஆமென் அல்லேலூயா. ரோமர்ல வாசிக்கும் போது நம்முடைய மாம்சம் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மாம்சம் ஆவி வரி ஈஸியா போட்டு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு 8:13 ஆண்டவர் காரணம் சொல்லுவார். மாம்சம் ஆவினை போட்டு சொல்லுவாரு. அந்த ஆவியினாலதான் சரீரத்தின் செய்கையில் அடித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு.
கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த போராட்டங்களுக்கு இவைகளுக்கெல்லாம் கொடுக்க உதவியாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மாம்சத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க. மாம்சத்துக்கு அடுத்து எனக்குள்ள வளரக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளையும் என்ன செய்யுங்க. அதுக்கு ஒரே வழி செபத்துல தான் காட்டும். வேற நம்ம மாம்சீகத்துல வேற எதை காட்டினாலும் ஜெயிக்க முடியாது. அந்த ஜெயம் நிரந்தரமா இருக்காது. நிரந்தரமா இருக்குமா? மாம்சீகத்துல ஜெயம் பெறவே முடியாது. ஆனால் குணங்கள் படியிட்டால் செவித்தால் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. மத்திய 26:41 சொல்லியிருக்கு, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, விலகினும் உள்ளது, ஆவி எப்படிப்பட்டனா உற்சாகம் உள்ளது. ஆவினாலே மாம்சத்தை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கும். ஏசப்பா தான் சொன்னார் அந்த கிறிஸ்தமன தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது, மாம்சம் உற்சாகம் உள்ளதா, மாம்சம் விலகினும் உள்ளதாப்பா, நான் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவியை வச்சு மாம்சத்தை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். சரி, இது முதலாவது மாம்சத்தோடு போராட்டம். இதை நான் ஜெயிக்கணும். மாம்சம் என்பது நீங்க யாரை கிறிஸ்துக்குள்ள முன்னேறக்கூடாதபடி தடையா இருக்கிறதோ அவங்கள வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய மாம்ச போராட்டம். இதை நான் என்ன செய்யணும்? அப்ப சரீரம் சில நேரத்துல என்ன செய்யும்? நமக்கு தடையா இருக்கும். அதை கர்த்தர் முறியடிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. முழங்கால் போட முடியல, முழங்கால் போராடுதுன்னா இந்த சரீரத்தை நம்ம ஜெயப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. சிபிஎல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ போராடி ஜெபம் முடியலனாலும் என்ன செய்வாங்க? அவங்க ஆச்சரியமா இருக்கும். சோத்ரா 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 சொல்லி பாருங்க. ஜோமனிட்டே இருக்கும். சோத்திரம் சொல்லலாம். அது எல்லாத்தையும் ஜெயிக்கும். ரெண்டாவது ஆதியாகமம் 32 நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம் 24 28 வரைக்குள்ள சம்பவத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன். பொழுது விடிகிற வரைக்கும் ஒருத்தர் நபர் என்ன செய்யறான்? போராடுகிறது. யாக்கோபு ஆண்டவரோடு போராடுறான். கடைசியில் 28 வசனம் சொல்லுவாரு, நீ மனுஷனோடு தேவனோடு என்ன செஞ்ச? போராடி மேற்கொண்ட. மனுஷனோடு தேவனோடு போராட, மனுஷ ரூபத்துல தேவன் வந்திருக்கிறார். அதனால மனுஷனோட போராடினா தேவனோடு போராடினா. ஆனா ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் அழுக. எதுக்காக போராடினா? நீர் என்னை ஆசீர்வதிக்கும். இப்ப மாம்சத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும். இங்க தேவனோடு போராடுகிறான். நம்ம போராடணும். சில ஜெபங்கள் லேட்டா கிடைக்கலாம். ஆனால் சில ஜெபங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். லூக்கா 17:18 என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கான். அவன் தேவனை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்க மாட்டான். அங்க ஒரு கணவன் இல்லாத ஒரு தாயா இருக்கான். அவங்க போய் என்ன செய்யறாங்க? நியாயாதிபதி அவர்களே, எனக்கும் எதிராளிக்கு இருக்கிற வழக்கை என்ன செய்யுங்க? நியாயம் தீருங்க. ரொம்ப நாள் வரைக்கும் அவனுக்கு என்னதில்லை, மனசு இல்லையா. ஒரு நாள் அவனுக்கு யோசனை வச்சு, நான் தேவனுக்கும் பயப்படுறதில்ல, மனுஷனையும் மதிக்கிறது இல்லை, ஆனா இந்த அம்மா மட்டும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இவ தொந்தரவு தாங்க முடியாம இனிமேல் தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னா என்ன செய்வோம்? நியாயம் செய்வோம் அப்படின்னு நியாயம் செஞ்சானா. அதை சொல்லிட்டு ஏசப்பா சொல்லுவாரு, அந்த பொல்லாத நியாயாதிபதிக்கே அவனுக்கே அப்படி புத்தி இருக்குமானால் நான் பரம தகப்பன். ஆமென். அல்லேலூயா. அப்ப நைட்டு போல தம்மை நோக்கி வேண்டிக் கொள்றவர்களுக்கு பதில் கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமா என்ன செய்வாரா? பதில் கொடுப்பார். அப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை விட்டுருவார். என்ன வார்த்தை? அந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா லூக்கா 18 அதுக்கு முன்னாடி வசனம், அவர்களுக்கு அப்படி இல்லாம போயிருமா? என்னன்னா, கேட்டு கேட்டு நொந்து போயிட்டு விசுவாசத்தை தளைத்திடுவாங்களாம். கேட்பாங்களாம், ஜோம் பண்ணுவாங்களாம், நடக்கலன்னு என்ன செய்வாங்களாம்? விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்களாம். ஆனா ஆண்டவரே சொல்லிருக்காரு, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்கிறார். ஆமென். அல்லேலூயா. தொந்தரவு பண்ணிக்கிட்டே சோத்ரா சோத்ரா. ஏன் சிபிஎங்காரங்களுக்கு ஏன் வெற்றி அற்புதம் செய்வார்? அல்லேலூயா. நல்லா தோத்ரா சோத்ரா சோத்ரா சோத்ரா, இந்த காரியத்துக்கா சோத்ரா, இந்த காரியத்துக்கா சோத்ரா, இந்த காரியத்துக்கா சோத்ரா சோத்ரா சொல்லிக்கிட்டே இருக்கும். முதலாவது இந்த மாம்சத்தோடு போராடி, ஏன் நமக்கு போராட்டம் இருக்குன்னு. ரெண்டாவது தேவனோட கண்டிப்பா போராட்டம். ஏன் தேவனோட போராட்டம்னா, நம்ம ஆரம்பிக்கும் போதே தேவனை நம்ம பற்றி கொண்டு தேவன் நம்ம கூட வந்தார்னா அந்த போகிற வழியிலே மற்ற எல்லா போராட்டத்தையும் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஒரு அலையில சொல்லுமா? ஏன்னா தேவன் நம்ம கூட வந்துட்டார்னா நம்ம போகிற வழியில் இருக்கிற எல்லா போராட்டமும் நமக்கு ஒன்றுமே பெருசா இருக்காது. இப்ப தேவனோடு போராடியாச்சு, போராடி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். வாங்கின பிறகு இவன் போகும்போது இவனுக்கு எந்த தோல்வியும் வரவே இல்லை. எதிரி கொலை செய்யணும், கொலை செய்யணும்னு நினைச்சிட்டு வந்த அண்ணன் என்ன செய்தான்?
கட்டி பிடிச்சி அழுது என்னடா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அவன் மனசு மாறிடுச்சு. இப்ப தேவனோடு போராடி தேவனை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்க, என்னை விட்டு விலகாதீங்க, என்னை கைவிடாதீங்க, கூட இருங்க கூட இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கணும். தேவன் நம்ம கூட இருந்தார்னா அடுத்து போகிற எல்லா போராட்டங்களும் நமக்கு முன்னாடி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அதனால போராட ஆண்டவரோட போராட எனக்கு வேணும், நீங்க வேணும்ப்பா. உலகத்துல ஏசப்பா இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தேவன் இருந்தால் எல்லாமே என்ன செய்யும். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ராஜா நிறைய பொருட்களை எடுத்து வச்சுட்டு அவனை பக்கத்துல இருந்தானா, இந்த இருக்கிறதுல நீங்க எதை வேணாலும் என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர் பெரிய பெட்டி சின்ன பெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் மட்டும் பேசாம இருந்தான். ஏன் நீ என்ன எடுக்கலன்னா, எனக்கு ராஜாவை நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு ராஜாவை என்ன செய்யணும் தூக்கிட்டானா. ஏன்டா அப்படின்னா, எனக்கு நீங்க வேணும். ஆமென். அல்லேலூயா. அவன் ஆச்சரியப்பட்டிருக்கான், என்ன ஏன் நீ தூக்குறன்னா, ராஜாவே இது பொருளோட பேரும் நீங்க கிடைச்சா உங்களுக்குரியதான் எனக்கு என்ன செய்யும் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்த அந்த தேவன் நம்ம கூட இருந்தார், அவர் நம்ம கூட இருந்தார், அவருக்குரியதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். அவருடைய ஆசீர்வாதம் வரும், அவருடைய அபிஷேகம் வரும், அவருடைய வல்லமை வரும், அவருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அதனால் அவரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நீங்க வேணும்பா, நான் போறேன், முதலாவது மாம்சம் எனக்குள்ள அழியட்டும், நீங்க எனக்குள்ள வந்துருங்க. சரியா? மாம்சம் அழிஞ்சிட்டு எனக்குள்ள வந்துருங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்து நான் போகும்போது எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா போராட்டமும் எனக்கு ஒன்றுமே இல்லை. 3வது வாசிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 32வது வசனம் அதுல சொல்லியிருக்கும். தீத்து 1:13 இந்த 2 வசனம் ஒரே சம்பவம். துஷ்ட மிருகங்களுடனே போராடு. இந்த கிரேத்தா தீவார் தீத்து 1 அதிகாரம் 12வது வசனம் அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க சொல்லி போட்டு பாருங்க. துஷ்ட மிருகங்கள் கிரேத்தா பெரும்பயிற்று சோம்பேறிகள் சொல்லி அவங்க தீர்க்கதரிசி ஒருவனே சொன்னாங்க. அப்போ கிரேத்தா தீவாருங்கிற அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் துஷ்ட மிருகங்கள். எபேசியில பவுல் சொல்கிறார், எபேசியில எப்படி இருந்தா துஷ்ட மிருகம். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா, எபேசு பட்டணத்துல பவுல் ஒரு நாள் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரை கல்லெறிஞ்சி கொண்டுட்டாங்க. அப்படித்தானே? கல்லெறிஞ்சிட்டாங்களோ? கல்லெறிஞ்சி அவர் உயிர் போயிருச்சு. கொஞ்ச நேரம் ஒரு உயிர் இல்லை. அந்த உயிர் எங்க போயிருச்சுன்னா 3வது வானத்துக்கு போயிருச்சு. பரதேசிக்கு போயிட்டு கொரிந்தியர் 12 அதிகாரம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் தெரியும் 14 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். சரீரத்தில் இருந்தாலும் சரித்து புறம்பா இருந்தாலும் தெரியாது. நான் அங்கே போய் நிறைய வார்த்தைகள் என்ன செஞ்சானா கேட்டான்னு சொல்லிட்டு அவரை குறித்து மறைமுகமாக சொல்லுவார். நான் போனப்பா வச்சாப்பா இன்னைக்கெல்லாம் நிறைய பிரசங்கலாம் ஏசப்பா நான் பார்த்துட்டேன், சிலர் தேவதை இருக்காங்க. ஆனால் அவ்வளவு மேன்மையான பவுல் தன்னை குறித்து அற்பமா என்ன செய்யறோம் சாதாரண வச்சிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. துஷ்ட மிருகங்கள். இப்ப 2வது மனிதர்களோடு நமக்கு போராட்டம். என்ன மனிதர்கள்? துஷ்ட மிருகங்கள். எவனை பாருங்க, வடமாநிலத்தில் பாருங்க, மனுஷ பேலவா இருக்கான், மிருகத்தை விட என்ன செய்யறான் கேவலமா இருக்கான். அங்க இருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? யாரை பார்த்தார் மிருக குணம், நல்ல குணமே இல்லை. கத்தருக்கிறதுனால ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய தோமாவை இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு ரத்த சிந்தினால அதன் மூலமா நிறைய நல்ல ரத்த சாட்சிகள் எழுப்பி நிறைய ஊழியக்காரங்க எழுப்பி நல்ல குணம் என்ன செஞ்சிருக்கு இருக்கு. இங்கேயும் கூட சில கேவலமான மனிதர்கள் தமிழ்நாட்டை உண்மையாக்க பிரயாசப்பட்டுக்கிட்ட என்ன செய்யறாங்க இருக்கிறான். நல்ல மனிதர்கள் இருக்கிற ஒரு மாநிலத்துல நம்மளும் ஒரு மாநிலம். ஆமென். அல்லேலூயா. மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். துஷ்ட மிருகத்தோடு நான் போராடினேன். அந்த கிரேத்தா தீவார் துஷ்ட மிருகங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய மனிதர்களுக்குள்ள எந்த மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனான்னு தெரியாது, எப்படிப்பட்ட குணம் உள்ளவனான்னு தெரியாது. நல்லா இருக்கிறான், திடீர்னு என்ன செய்யறான் கிறுக்கனை மாறுறான், கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், என்னென்னமோ கொடுமையான காரியங்களை செய்யறான். இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். தேவையான வல்லமையை பெற்றுக்கொள்வோம், தேவையான தேவனோடு கூட இருப்போம். நம்ம போற இடத்துல நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. பவுல் சொன்னார் அங்கேயும் போராடணுங்கிறார். துஷ்ட மிருகத்தோடு என்ன செய்ய போறார். நம்ம கூட இருக்கிற நம்ம எதிராக இருக்கிற நிறைய நபர்கள் இப்படிப்பட்ட மனிதன் நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோமானால் அவருக்கு நமக்கு முன்னாடி ஒளிந்து போவார்கள். அல்லேலூயா. ஒரு சிலர்லாம் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல மனுஷனாரு தான் நிறைய மிருகங்கள் என்ன செய்யுது இருக்கிறது. மிருகங்கள் ஏதாவது தீமை செய்யக்கூடிய மிருகங்கள் ஜெபம் பண்ணிட்டே போவான். கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார் உடைத்து போறாரு. யோனத்தானும் அவன் ஆயுதாரியும் அவன் ஜெபம் பண்ணிட்டு மேலே ஏறும்போது அவனுக்கு முன்னாடி மடிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா?
அல்லேலூயா. நம்ம கடந்து போகும்போது, நம்ம கூட கர்த்தர் வரும்போது, நமக்கு முன்னாடி எதிராக இருக்கிற துஷ்ட மிருகங்கள் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா ஒன்றுமில்லாமல் போகும். ஜெபம் பண்ணிட்டே நம்ம போவோம். நம்ம கூட கர்த்தர் வரட்டும், தடையில உடைச்சு. அடுத்து பாருங்க, யாரோடு போராட்டம்னா நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்கள் இதுக்கு பவுல் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யுங்க? பலப்படு. இப்ப பலப்பட்டா தான் இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும். இது நம்ம கூப்பிடல, இது நமக்கு தேவனுக்கு கொடுக்கல. ஆனால் கிறிஸ்தவத்தில் இந்த போராட்டங்களை தவிர்க்க முடியாது. இது பவுலுங்கிற ஊழியக்காரர் ஆவியான ஒரு மூலமா சொல்லப்பட்டது. நம்ம பரலோகம் போய் சேர்றதுக்கு வரைக்கும் இந்த போராட்டங்கள் நம்மளை என்ன செய்யும்? வந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்ன போராட்டம்? முதல்ல மாம்சத்துல இருந்துச்சா, அதை ஜெயிச்சாச்சா. அப்புறம் போற வழி துஷ்டம் இருக்குமா, அதை ஜெயிச்சாச்சா. இப்ப ஆவி உலகத்துல போராட்டம். என்ன உலகத்துல போராட்டம் சொல்லுங்க? ஆவி உலகத்துல துரைத்தனம் அதிகாரம் இருக்கா? துரைத்தனம் அதிகாரம் இருக்குதா? இந்த உலகத்துல இருக்குதா? என்ன செய்ய? நம்ம யுத்தம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெயம் எடுப்போம், நம்ம ஜெயத்துக் கொள்வோம். அதுக்கு ஒரு வழியை பவுல் சொல்லுகிறாரு. நீங்க கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யுங்க? பலப்படுங்க. அது பிள்ளைங்க அதிகாரத்தோடு நமக்கு போராட்டம், துஷ்டர்களோடு போராட்டம். துரைத்தனம் அதிகாரம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த பூமிக்கு ஒரு பிசாசு தலைவனா இருக்கான். இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு ஒரு பிசாசு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பிசாசு, தலைமை பிசாசு இருப்பான். அவன் கண்ட்ரோல தான் பூமி இருக்கணும்னு விரும்புவான். ஆனாலும் ஜெபம் பண்ணி ஆராதித்து ஆண்டுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் மூலமா அது தடையா என்ன செய்யுது? அழிந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதெல்லாம் தாண்டின பிறகு வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை 1-2 எத்தனை சேனை? ஒரு அசுத்த ஆவிக்கு எவ்வளவு அதிகாரம் என்ன செய்யுது? இருக்கு. அது ஒரு பெரிய சேனை. இந்த சேனையோடு நமக்கு என்ன உண்டாம்? போராட்டம். இதை நம்ம ஜெயிக்கணுமா? இதை என்ன செய்யணும்? செய்யணும். அதுல என்ன சொல்லிருக்குன்னா தீங்கு நாள் அப்படின்றது. தீங்கு நாள்னா அவன் நம்மளோட யுத்தம் பண்ணுவான். ஆண்டவரை என்ன செய்யற? தம்முடைய பிள்ளைகளுக்கு வளமை கிடைக்கல. ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கம் எல்லா மிருகங்களையும் அடித்து விரட்டி ராஜாவை என்ன செய்யுது? இருக்கு. அதுக்கு ஒரு குட்டி பிறக்குது. அந்த குட்டி அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே சிங்கத்தை போல தன்னுடைய தாயை தகப்பனை இருக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யணும்? இதுவும் வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பா யூத ராஜ சிங்கம். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அதே போல சாத்தானை என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதருடைய கலாச்சாரத்தை உண்மையை பின்பற்றவங்களும் மதிப்பதிகம். யூதர்கள் எத்தனை வயசுல மேரேஜ் பண்ணணும்? 40 வயசுல மேரேஜ். எத்தனை வயசு சொல்லுங்க? 40 வயசுல மேரேஜ் பண்ணணும். அது யூதருடைய கலாச்சாரம். மேரேஜ் பண்ணிட்டு இங்க தமிழ்நாட்டில் சில மக்கள் அப்படிப்பட்ட அந்த சம்பவங்கள் இருக்கிற மாதிரி. மேரேஜ் பண்ண உடனே அவங்க என்ன செய்வானா, அந்த முத நாள் இரவு விடியும் போது மணமகள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே இவன் எழுந்து போய் காட்டுக்கு சென்று ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு என்ன செய்யணும்? கொண்டு வந்துடணும். முழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வரணுமா? கொண்டு வந்தா அவன் அடித்து கொண்டு வருகிற மிருகத்தை வைத்து அவனுடைய மேன்மையை சொல்லுவாங்க. பெரிய மிருகனா பெரிய திறமைசாலி. அப்படி பலது. 33வது வயசுல என்ன செஞ்சிட்டாரு? அவரு 33 வயசுல பரலம் போயிட்டாரா? இன்னும் அவருக்கு திருமண வயசாகனா எத்தனை வயசாகணும்? 40 வயசு. 40 வயசு. இப்ப 33 முடிஞ்சு. இப்ப ரகசிய வருகையில மணவாட்டி என்ன செஞ்சாச்சு? ஏசப்பாட்டை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. 7 வருஷம் அங்க மணவாட்டி என்ன செய்யுது? திருமணம் நடக்குது. திருமண விருந்து எங்க வச்சு நடக்க போகுது? ஆகாயத்துல. ஆனா பூமியில என்ன செய்யணும்? அரசாளனும் இல்லையா? வரும்போது 40 வயசு ஆயிடுது. ஏசப்பாக்கு எத்தனை வயசு? மாம்சத்து 40 வயசு ஆனவுடனே என்ன செய்யணும்? மிருகத்தை என்ன செய்யணும்? வேட்டையாடணும். அவருக்கு கடந்து முதல் மிருகத்தை எந்த மிருகத்தை வேட்டையாடுறாரு? அந்திக்கிறிஸ்துங்கிற மிருகம். அல்லேலூயா. பாருங்க, அந்த இதில் இணைக்கிறாங்க. வரலாற்றில் அப்படி ஒரு இது இருக்குதான். 40 வயசு ஆனவுடனே திருமணம் ஆன உடனே அன்னைக்கு நைட்டு காலையில மணமகள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு என்ன செய்யணும்? காட்டணுமா? 40 வயசு ஆகும்போது ஏசப்பா அந்த பூமியில வருவார். அந்திக்கிறிஸ்துங்கிறதான மிருகத்தை அடித்து ஜெயித்து அவனை அக்கினி கடல்ல போட்டு தன்னுடைய மணவாட்டியோடு கூட அந்த பூமியில 1000 வருஷம் என்ன செய்வார். அதுக்கப்புறம் தான் அவங்க
பூமியில. அந்த மிருகத்துக்கு பிறகுதான், அடிச்ச பிறகுதான் அவன் குடும்பம் என்ன செய்யுது, அடுத்த குடும்பம் ஆரம்பிக்கிறது. அது போல ஆண்டோடைய அரசாட்சி என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் வல்லமையை என்ன செய்யறார், கொடுத்துருக்கிற அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம ஜெயிக்க வேண்டும். அந்த ஆவி என்ன செய்வான் தெரியுங்களா, அங்கிருந்து அம்பு விட்டுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து அம்பு விடுவான். சோர்வு, சோம்பேறி, எதையாவது விடுவான். விட்டு வளரக்கூடாது. அப்புறம் நம்ம எழும்புறோம் நினைச்சோன்னா அதை காலி பண்றதுக்கு என்ன செய்யணும், அதை போராடு. அடிச்சு கத்துற என்ன செய்யட்டும், நொறுக்கட்டும். நம்ம முயற்சி பண்ணுவோம், ஜெபம் கத்துற நமக்கு உதவி செய்வார். இல்லையா, நிறைய இருக்குது. கத்தர் தானே ஆசீர்வதிப்பாராக. அதான் இந்த மாதிரி போராட்டம், குறைத்தனம், அதிகாரம், பிரமித்த அந்தகாரம், லோகாதிபதி, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அதை ஜெயிக்கணும். அதுக்கான வல்லமை இதெல்லாம் எங்க பெற்றுக்கொள்ளணும்னா தேவ சமூகம், நல்ல உபவாசம் இருந்து அழுது ஆண்டவரை வல்லமை அபிஷேகம் அக்கினி வல்லமைன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, நம்ம ஜெபம் பண்ணா பேய் ஓடுது, என்ன காரணம்யா? நம்ம எல்லாரையும் பார்த்தா பிசாசு என்ன செய்யணும், பயப்படணும். அந்த வல்லமையினால நம்ம என்ன செய்யணும், நேரம். ஏன்னா அவனுக்கு விருப்பம், நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துறீங்களா, அன்னைக்கு அவனுக்கு தலைவலி. இந்த விசுவாசி எப்படியாவது எங்க கொண்டு போயிடணும், நரகம் கொண்டு போயிடணும். பிரயாசப்படுறான், சூழ்ச்சி உண்டாக்குறான், என்னென்ன செய்யறான். அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நாளுக்கு ஐக்கியத்தை சரியா மெயின்டைன் பண்ணீங்கன்னா எவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பரலோகம், அடுத்து சபை, ஊழியக்காரு, சக விசுவாசிகளோடு நல்ல ஐக்கியம் இருந்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிங்களா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, கடைசியா சரி, தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:12 இதுல ஒரு போராட்டம் இருக்கு. 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். பண்ணுகிறவமா இருப்பா. சரி, இப்ப எதுக்காக நம்ம கடைசியா போராட சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள போராடு. ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். குடிப்பீங்களா? அலையில சொல்லுங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ள போராடுங்கள். நம்ம அப்ப எதுக்காக இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருக்கோம்? என்னென்னமோ காரியத்துக்கு போராடுறோம். ஆனால் கடைசியில எதுக்கும் போராடணும், நித்திய ஜீவனை பெற்று கொள்ள போராட வேண்டும். பவுல் பாருங்க, ஒரு வசனம் சொல்லுவார். கொலோசியர் 4:12 எஃபாப்ராவை சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, செபத்துல என்ன செய்யறானா போராடுகிறான். நீங்க போராடுறீங்களா? செபத்துல என்ன செய்யுங்க, கண்ணீர் விடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா இறக்காஞ்சு. செபங்கிறது, போராட்ட செபங்கிறது அந்த லெட்டர் எழுதணும், அன்பு பாசனை இருந்த ஆண்டவரை எல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. போராடணும், ஆண்டவரை வல்லமை. இந்த செந்தமில்ல ஜெபம் பண்ணுவாங்க, கடவுளும் அப்படி இந்த ஆட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் ஒரு சைஸா ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி அந்த ஜெபங்கள் கிடையாது. போராட்டம் என்பது அந்த பைபிள் இருக்கிற வசனத்தை சொல்லி ஆண்டவரை வல்லமை, ஏசாப்பா அக்கினி வல்லமன்னு இவங்க போராடுற நம்மளாம் போராடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும், இந்த எல்லா போராட்டத்தையும் எப்படி போராடணும், எதுல காட்டணும்னா ஜெபத்துல காட்டணும். எதுல காட்டணும்? போலங்கள் போட்டு சோத்திரா ஜெயம் கொடுக்கிற தேவனை சோத்திரா ஏசப்பா கிருபைங்க. பிசாசோடு போராடும் போது எல்லாத்தையும் நாங்க ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசை அடிச்சு நொறுக்கிறோம். அப்படி நம்ம போராடி நம்ம என்ன செய்யணும், செபித்தா தான் இந்த எல்லா ஜெயமும் நமக்கு என்ன செய்யும், வந்து சேரும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும், நாங்களும் போராட்டோம். நாங்களும் யாருக்கா போராடுறோம் வாசிங்களேன், நாங்க யாருக்கா போராடிக்கிட்டு இருக்கோம்னு. கொலோசியர் 1:28-29 2 வசனம் வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக நிறுத்தும்படி அறிவித்து புத்தி சொல்லி பண்ணுகிறோம். எனக்குள்ள அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசம். நாங்க எதுக்கு பிரயாசப்படுறோம் தெரியுமா? போராடுறோம். எங்க விசுவாச பிள்ளைங்க மாம்சத்துல நல்லா இருக்கணும், கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், நல்லா இருக்கணும். கடைசியில அவங்க எங்க வரணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணும். இதுக்காக ஏசப்பாவுக்கு முன்னாடி கர்த்தர் கிருபையினால சொல்றோம், போராடி செபிக்கிறோம். எங்க விசுவாச பிள்ளைங்க நல்ல பூமியில நல்லா இருக்கட்டும்,
ஆனா கடைசியில எங்க வரணும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக டெய்லி பகல்ல நாங்க ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எங்க விசுவாச மக்கள் மேல வல்லம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும். நைட்லயும் காலையிலயும் ஜெபம் பண்ணும்போது அப்படியே தான் சொல்லி சொல்லி என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். ஏசப்பா அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், வல்லமினால் நிரப்பப்படணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும், தடையெல்லாம் உடையணும். போராடி என்ன செய்யறோம்? நாங்க செபிக்கிறோம். ஏசப்பா கிருபையினால எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிற அரமையினாலே அல்லேலூயா. நீங்களும் என்ன செய்யுங்க? போராடுங்க. யாரை போல? எப்பாப்ராவை போல செபத்துல காட்டுங்க. இந்த போராட்டத்தெல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம செபத்துல காட்டோம்னா எல்லாம் நமக்கு முன்னாடி தோல்வி அடையும். அல்லேலூயா. யோனாத்தானுக்கு முன்னாடி எப்படி அவன்லாம் அப்படி விழுந்தானுங்களோ அப்படி நம்ம செபிக்க நமக்கு முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் உடையும், கட்டுகள்லாம் உடையும், தீமையெல்லாம் அழிய எல்லாம் ஒன்றுமில்லாமல் விழுந்து ஒன்றுமில்லாமல் போவார்கள். அல்லேலூயா. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட போராட்ட காலத்துல நம்ம வெற்றியோடு என்ன செய்வோம்? போராடும். வெற்றியோடு போராடும். நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு நோஞ்சான் AK-47 துப்பாக்கி இருந்தானா அவன் நோஞ்சான பார்ப்பானா துப்பாக்கியை பார்ப்பானா? இதைத்தான் பார்ப்பான். அவன் அல்லேலூயா. இது இருக்குதுனால அவனை என்ன செய்யுது? அவனை பலசாலியாக மாற்றுது. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. சரி, கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பிடிப்போம். 6-7 காரியம் சொல்லுங்க. ஒன்ன சொல்லுங்க. எதற்காக போராடணும்? முதலாவது மாம்சத்தோடு. மாம்சம் அவ சொல்றா, நான் மாம்சத்தோடு போராட்டி இந்த சகோதரியை என்ன செஞ்சேன்? மேற்கொண்டேன். நமக்கு நம்ம கர்த்தருக்குள்ள முன்னேறக்கூடாதபடி, நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி, நம்ம ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதபடி, நம்ம ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடி என்ன தடையோ அந்த தடையை நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள அந்த போராட்டத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் மேற்கொள்ள வேண்டும். 2வது ஆசீர்வாதம் வேணும். தெய்வம் நம்ம கூட இருக்கணும். அவன் கூட இருப்பான்னு ஆண்டவர் சொன்னாரு. யார்கிட்ட? யாக்கோட்ட சொன்னாரு. அவர் தான் எல்லாம் காரணம். ஆனா அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகுதான் அவன் கடைசியில ஆண்டவர் அவன் கூட என்ன செய்யாரு? இப்ப தைரியமா போறான். இப்ப எங்க அண்ணன் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென் அல்லேலூயா. அதே மாதிரி ஒண்ணும் செய்ய முடியல. தேவனை கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம போகிற பாதையில துஷ்ட மிருகமும் அடிபட்டு போயிடும். அடுத்து என்னது? அசுத்த ஆவிகளும் அடிபட்டு போயிடும். எல்லா தீமையும் அழியும். கண்டிப்பா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். எப்பாப்ராவை போல இது எல்லாத்தையும் செபத்துல காட்டுவோம். சோத்திரம் சோத்திரம் வல்லம வல்லம வல்லம. நீ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணு முடிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு என்ன செய்வோம்? சோத்திரம் சோத்திரம் வல்லம வல்லம. போராடணும். மென்மையா என்ன செய்யக்கூடாது? மென்மையெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. போராடணும். வல்லம அக்கினி இறங்கட்டும் வல்லம. ஆனா இதை செய்யும் போது மற்றவங்க பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தான் தெரியும். என்னடா போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க சர்ச்செல்லாம் ஜெபம் பண்ணும் போது போற வாரமெல்லாம் அந்த ரோட்ல போற வாரம் போற என்ன செய்வாங்க? என்னப்பா எங்களெல்லாம் கூப்பிட்டு எடை பண்ணுவாங்க. என்ன ரொம்ப என்னமோ கத்துறீங்க, புலம்புறீங்க. இன்னைக்கு புலம்பணும், கத்தணும், மற்றவங்க பார்வைக்கு அற்பமா தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு அநேக நபர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. நம்ம செபங்கள் அநேகர் உருவாக்கணும். நம்ம செபங்கள் சாத்தான் அழிக்கப்படணும். நம்ம செபங்கள் தடையெல்லாம் உடையணும். நம்ம செபங்கள் துஷ்ட மிருகங்கள் என்ன செய்யணும்? அழிக்கப்பட்டு போகணும். அதுக்காக நம்ம தேவன் நமக்கு இறக்கச்சி வர கண்களை மூடி, ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். எங்க போராட்டத்தில் நாங்க வெற்றி பெறணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.